வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தலைவலி பற்றி தான் பேச போறோம். தலைவலி என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஆனா சில சமயம் சின்னதா இருந்து சில சமயம் கொடுமையா துடிக்கும் வலிய நமக்கு கொடுக்கும். இந்த வீடியோல தலைவலி ஏன் வருது, தலைவலி வருவதற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி வீட்டிலேயே சரி செய்யலாம், எப்போ டாக்டரை பார்க்கணும், எல்லாத்தையும் பத்தி தெளிவா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதல்ல தலைவலி வர்றதுக்கான முக்கியமான காரணங்களை பற்றி பார்க்கலாம். முதல் காரணம் மன அழுத்தம், அதாவது டென்ஷன். இதுதான் 90% பேருக்கு வர்ற தலைவலி. இதுக்கு காரணம் என்னன்னா வேலை டென்ஷன், படிப்பு டென்ஷன், குடும்ப பிரச்சனை, கோபம், கவலை, இது எல்லாமே தலை, கழுத்து, தோள்பட்ட தசைகளை இறுக்கி விடுது. அப்போ நம்ம தலை ரெண்டு பக்கமுமே இறுக்கமா வலிக்க ஆரம்பிக்கும். இந்த வலி நமக்கு மெதுவாதான் வரும், ஆனா நீண்ட நேரம் இந்த தலைவலி நமக்கு இருக்கும். இரண்டாவது ஒற்றை தலைவலி. இது கொஞ்சம் கொடுமையானதுதான். தலையின் ஒரு பக்கம் கொடுமையா வலிக்கும். ஒளி, சத்தம், வாசனை எல்லாம் தாங்கவே முடியாது. குமட்டல் கூட வரும். பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றம், மாதவிடாய் நேரத்துல இந்த ஒற்றை தலைவலி அதிகமா வரும். சாக்லேட் சாப்பிட்டா, சீஸ் சாப்பிட்டா, மது குடிச்சா, காஃபி குடிச்சா, தூக்கத்தோட டைம் மாறினா, இது எல்லாமே இந்த நம்மள ரொம்ப ட்ரிகர் பண்ணும். ஒற்றை தலைவலி வர்றதுக்கான அதிகபட்ச காரணம் இதுதான். மூணாவது நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன். நீங்க தண்ணி குறைவா குடிச்சீங்கன்னா ரத்தம் கொஞ்சம் கட்டியாகி மூளைக்கு ஆக்சிஜன் சரியா போகாது. கோடை காலத்துல வெயில்ல அதிகமா நடந்தா, ஜிம்ல அதிகமா உடற்பயிற்சி பண்ணா இது ரொம்ப சீக்கிரமா வரும். சோ டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நாலாவது தூக்கம் சரியில்லாம இருக்கிறது. தூக்கம் குறைஞ்சா, அதிகமா தூங்கினா, தூக்க நேரம் மாறினா எல்லாமே இது தலைவலிக்கு காரணம். ஸ்கிரீன் டைம் அதிகமா இருந்தா, மொபைல், லேப்டாப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண் சோர்வாகும். இதனால கூட நமக்கு தலைவலி வரலாம். ஐந்தாவது உணவு தவறுகள். காலை சாப்பாடை ஸ்கிப் பண்றதுனால நமக்கு தலைவலி வரும். ரத்த சர்க்கரை குறையிறப்ப நமக்கு தலைவலி வரும். சில உணவுகள்ல MSG இருக்கும். எடுத்துக்காட்டா சைனீஸ் ஃபுட்ல அதிகமா சேர்ப்பாங்க. அந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது நமக்கு தலைவலி வரும். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, அதிகமான கேஃபைன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது தலைவலி வர்றதுக்கான காரணங்கள் அதிகமா இருக்கு. வேறு சில காரணங்கள்னு பாத்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை, கண் பிரச்சனை, உயர் ரத்த அழுத்தம், மது பழக்கம், புகைப்பழக்கம் இதெல்லாம் இருந்தா கூட நமக்கு தலைவலி வரும். மிக அரிதா மூளை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தலைவலி ஏற்படும். இதுக்கு நீங்க டாக்டரை உடனே பார்க்கணும். இப்போ நம்ம தலைவலி வந்தா உடனே என்னென்ன பண்ணலாம், வீட்டு வைத்தியம் என்னென்னங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல தண்ணி குடிங்க. 2 கிளாஸ் சாதாரண தண்ணி குடிச்சு பாருங்க. 10-15 நிமிஷத்திலேயே பலருக்கு வலி குறையும். ரெண்டாவது ஓய்வெடுங்க. அறையை இருட்டா அமைதியாக்கி 20-30 நிமிஷம் நல்லா கண்ணை மூடி படுங்க. ஸ்கிரீன் எதுவும் பார்க்காதீங்க. மூணாவது குளிர் அல்லது சூடு கொடுங்க. உங்களோட நெற்றிக்கு குளிர்ந்த துணியை வைக்கலாம். இது ஒற்றை தலைவலிக்கு ரொம்ப நல்லது. டென்ஷன் தலைவலிக்கு நீங்க சூடான துணியை உங்க நெத்தியில வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துல வலி குறையும். நான்காவது 2 விரல் மசாஜ். உங்களோட நெற்றி, கண், இமைக்கு மேல, தலைக்கு பின்னாடி, கழுத்துல மெதுவா வட்ட வட்டமா 2 விரலால நல்லா மசாஜ் பண்ணுங்க. தோள்பட்டைய சுழற்றி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதனால கூட நமக்கு தலைவலி குறையும். ஐந்தாவது ஆழ்ந்த மூச்சு. 4 செகண்ட் உள்ள இழுத்து 4 செகண்ட் நல்லா மூச்சை வெளியில விடுங்க. 5 to 10 தடவை பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு குறையும், தலைவலியும் குறைய ஆரம்பிக்கும். கற்பூரவள்ளி இலைய நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா தலைவலி சிலருக்கு குறையும். இல்லைன்னா இஞ்சி டீ குடிக்கலாம், புதினா டீ குடிக்கலாம். அதோட மெக்னீசியம் உள்ள உணவுகள், அதாவது வாழைப்பழம், பாதாம், இலை காய்கறி தினமும் சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவலியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏழாவது மாத்திரை அவசியமா இருந்தா பாராசிட்டமால் மட்டும் எடுங்க. ஆனா வாரத்துக்கு 2-3 நாட்களுக்கு மேல எடுக்காதீங்க. தடுப்பது எப்படி? பிரிவென்ஷன் ரொம்ப முக்கியம்.
தினமும் 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. சரியான நேரத்துல உணவு, தூக்கம், அதாவது 7 to 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க தூங்கணும். தினமும் 30 நிமிஷம் நடைப்பயிற்சி இல்லைன்னா யோகா செய்யறது ரொம்ப நல்லது. ஸ்கிரீன் டைம் குறைச்சிக்கங்க. 20-20-20 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் பார்க்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கங்க. அப்ப நமக்கு இருக்கிற டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும். தலைவலி வந்தா எப்ப டாக்டரை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ரொம்ப கடுமையான தலைவலி, குமட்டல், வாந்தி, கண் பார்வை மங்குதல், கை கால் வலிப்பு, பலவீனம், காய்ச்சல், கழுத்து விரைப்பு, வாரத்துக்கு 2-3 நாட்களுக்கு மேல தலைவலி, புதுசா 50 வயசுக்கு மேல தொடங்கினா இத மட்டும் கவனிச்சா பெரும்பாலான தலைவலி வராம தடுக்கலாம். நீங்க எந்த வகை தலைவலியால அடிக்கடி பாதிக்கப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாவே பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ.